அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாத பிரதிவாதங்கள் செய்வதன் மூலமாக சமய கல்வி நல்ல நிலையில் செழுமை பெற்று இருந்து வந்திருப்பதை நம்முடைய வரலாற்று சான்றுகள் தெளிவுபடுத்துகின்றன. இருவேறு சமய பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது அந்த சமய தத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் மட்டும், கவனமாக கேளுங்கள், அதிலே தனிமனித காழ்ப்போ மற்றைய தனிப்பட்ட விஷயங்களோ விசாரத்திற்கு வராமல் அந்த சமய கோட்பாடுகளை மட்டும் முன்னிறுத்தி அவற்றை வலியுறுத்தி அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்து வாத பிரதிவாதங்களாக விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதிலே ஒருவர் வென்றும் மற்றொருவருடைய கோட்பாடு பதிலளிக்க முடியாமல் தோற்றும் போகும்போது பெரும்பாலும் ஒரு சமயத்தைச் சேர்ந்தவர் மற்றொரு சமயத்தை தழுவக்கூடிய நிகழ்ச்சிகள் அநேகம் நம்முடைய வரலாற்று சான்றுகள் மூலமாக தெரிய கிடைக்கிறது. அந்த வரிசையிலே 9ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழகத்தில் வாழ்ந்த அடியார் பெருமக்களுள் மிக முக்கியமானவராக கருதப்படும் மாணிக்கவாசக பெருமானுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான வாத பிரதிவாத சமயம் சார்ந்த ஒரு விவாதத்தை பற்றிய செய்தியைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். மாணிக்கவாசக பெருமான் பாண்டிய நாட்டிலே மதுரை அடுத்திருக்கக்கூடிய திருவாதவூர் என்னும் திருத்தலத்தில் பிறந்து கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி பாண்டிய அரசன் வரகுணனுடைய சபையிலே அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையிலிருந்து திருப்பெருந்துறை என்றழைக்கப்படும் ஆவுடையார் கோயில் திருத்தலத்திற்கு பணி நிமித்தமாக செல்லும் வழியிலே சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டதையும், அவருக்காக வேண்டி இறைவன் குதிரை சேவகனாகவே எழுந்தருளி நரியை பரியாக்கியும் பரிகளை நரியாக்கியும் வைகையில் வெள்ளம் வரச் செய்தும் பிட்டுக்கு மண் சுமந்தும் என்று பல்வேறு திருவிளையாடல்களை செய்து மாணிக்கவாசக பெருமானார் தன் நிலையை உணர்ந்தவராய் சிவபக்தி தலையெடுக்க அரசு பதவி முதலியவற்றையெல்லாம் துறந்து தலையாத்திரை மேற்கொண்டு மதுரையிலிருந்து பல தலங்களுக்கும் சென்று ஆங்காங்கே எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவகொழுந்தாய் விளங்கும் பரம்பொருளை பாடி பணிந்து அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாமும் உணர்ந்து கொள்ளும்படியாக எளிமையாக இனிமையான தமிழ் மொழியிலே திருவாசகம் என்ற தலைப்பிலே பல்வேறு அனுபவங்களை பாடி பரவிக்கொண்டு நிறைவாக தில்லை திருச்சிற்றம்பலம் சிதம்பர க்ஷேத்திரத்தை வந்து அடைகிறார். தில்லை அம்பலத்திலே நடனமாடக்கூடிய ஆனந்த கூத்தரை தினந்தோறும் தரிசனம் செய்து கொண்டும் அவர் தமக்கு வழங்கிய அனுபவங்களை தமிழால் பாடிக்கொண்டும் தில்லையிலே அவர் வசித்து வந்த காலம். அப்போதுதான் இலங்கையிலிருந்து பௌத்த சமய துறவிகள் பலரும் மீண்டும் தமிழகத்திற்கு வந்து பௌத்த சமய கருத்துக்களை கோட்பாடுகளை பரப்பி வந்தார்கள். பௌத்த சமண சமயங்கள் வடவிந்தியாவிலிருந்து தோன்றி சங்க காலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தும் அந்த துறவிகள் சமணர்களும் பௌத்தர்களும் ஒருவாறு தமிழ் பயின்று ஒரு 4-5ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு பல இலக்கியங்களை தமிழ் மொழியிலே செய்ததையும் பார்க்கிறோம். கீழ்கணக்கு நூல்களான பலவற்றிலும் சமண முனிவர்களினுடைய கருத்துக்கள் அவர்கள் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனாலும் ஒரு 7-8ஆம் நூற்றாண்டு வாக்கிலே பாண்டிய நாட்டில் ஞானசம்பந்தருடைய அந்த பயணத்தின் போது அங்கே ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்களையும் தீர்த்தருளி சமண சமயத்தை வாதிலே வென்றார் சம்பந்தப் பெருமானார். சமணமும் பௌத்தமும் வழக்கொழிந்து போன சமயங்களாய் கடல் கடந்து இலங்கைக்கு சென்றது பௌத்த சமணம். அந்த பௌத்த சமயம் மறுபடியும் சம்பந்தர் காலத்திலிருந்து ஒரு 1-1.5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இலங்கை அரசனுடைய உதவியோடு தமிழகத்திற்குள் நுழையவிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் மாணிக்கவாசக பெருமானுடைய சிறப்புகள் பெருமைகள் தமிழகம் எங்கும், இன்னும் சொல்லப்போனால் கடல் கடந்த தேசங்களெல்லாம் பரவியிருந்தது. அடியார் ஒருவருக்காக இறைவன் இத்தனை சிறப்புகளை செய்திருக்கிறார் என்றார் அவருடைய பெருமையை அறியாமல் இருப்பார்களோ? உலகெங்கும் பரவத் தொடங்கிய மாணிக்கவாசகருடைய பெருமையால் சைவ சமயம் தலைமையேற்று விடுமோ என்ற அச்சம் பௌத்த துறவிகளுக்கு வந்தது. அதனால் அவர்கள் இலங்கை அரசனுடைய உதவியோடு கப்பல் பயணம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு தில்லை நகரத்திற்கு வந்து மாணிக்கவாசகரோடு தாங்கள் வாதம் புரிய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். இது இப்படி இருக்க அந்த அரசனும் பௌத்த சமயத்தை தழுவியிருந்ததாலே பௌத்த துறவிகளினுடைய வேண்டுகோள்களை அவர் ஏற்காமல் போய்விட்டால், அவர்களுடைய அறிவுரையை ஏற்காமல் போய்விட்டால் புத்த சங்கத்தின் மூலமாக அந்த அரசனை பதவி விலகச் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அங்கே ஒரு முதன்மைத்தானம் இருந்து வந்தது. அதனால் பயந்த அரசனும் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி மாணிக்கவாசகரோடு வாதம் செய்வதற்கு அந்த புலவர்களை பௌத்த சமண துறவிகளை எல்லாம் கப்பல் பயணமாக அனுப்பி வைத்தார். அதோடு கூட அவரும் புறப்பட்டு வந்தார் என்பது முக்கியமான செய்தி.
அதிலும் சிறப்பாக அவருடைய மகளொருத்தி இருந்தாளாம், அரசனுடைய மகள். அந்த இளவரசி அந்த பெண்ணுக்கு வாய்ப்பேச முடியாத ஒரு நிலை. ஊமை பெண்ணான அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டுதான் இவர்கள் அந்த பௌத்த துறவிகளோடு கப்பலிலே பயணம் செய்து தமிழகத்தை வந்தடைந்து தில்லை நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். வந்தவர்கள் பெரிய கோயிலிலே நடராஜ பெருமான் தாண்டவம் புரியக்கூடிய அந்த ஆலயத்திலே விசாரித்து கொண்டு மாணிக்கவாசகர் எழுந்தருளி இருக்கக்கூடிய குடிலுக்கு வந்து சேர்ந்து தங்கள் வரவையும் அதன் நோக்கத்தையும் அவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் தெளிவுபடுத்தினார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட மாணிக்கவாசக பெருமான் இப்படி வாதம் செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை என்ற கருத்தில் இருந்தாலும் கூட, நான் சைவ சமயத்தை சொல்லும்போது ராஜசமயம் என்று இதை பழைய காலங்களிலிருந்தே புலவர் பெருமக்கள் போற்றியும் பாராட்டியும் வந்திருக்கிறார்கள். பெரும்பான்மை அரசர்கள், தமிழகத்தை என்று இல்லை, தென்னகத்தை என்றும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய அரச பாரம்பரியத்திலே பெரும்பான்மை அரசர்கள் சைவர்களாக இருந்து வந்திருப்பதை வரலாற்று சான்றுகளோடு நாம் பார்க்க முடியும். அந்த நிலையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இலங்கை அரசனோடு அவனுடைய உதவியோடு வந்திருக்கக்கூடிய பௌத்த துறவிகளோடு வாதம் செய்தாக வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இறைவன் திருவருள் துணை நிற்க இந்த வாதத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கல்பித்தார். ஆனால் அவர்களோடு தாம் போய் சரிசமமாய் அமர்ந்து வாதமிடுவதை காட்டிலும் அவர்களுக்குள்ளே ஒருவரை தடுத்து பணிகொண்டு, அவர்களை திருத்தி பணிகொண்டு தடுத்தாட்கொண்டு அவர்கள் மூலமாகவே தங்கள் கருத்துக்களை அவர்கள் எதிர்கொள்ளும்படியாக செய்யலாம் என்று ஒரு யோசனை. அதன்படிக்கு வந்திருந்தவர்களுள் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்த்தபோது அந்த அரசனுடைய மகள் இளவரசி, அவளோ வாய்ப்பேச முடியாத நிலையில் இருந்தவள், சிறு பெண். அவளுக்கு சமய கல்வி முதலியவற்றிலெல்லாம் ஆர்வம் உண்டா தெரியாது, மொழியறிவு உண்டா தெரியாது. அதெல்லாம் இருந்தாலும் கூட வாத பிரதிவாதம் என்று வந்து விட்டால் வாய் திறந்து பேச வேண்டுமே. ஆனால் இந்த பெண்ணோ பாவம் பேச முடியாத நிலையில் இருக்கிறாள். என்ன செய்வது? எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய துணை இருந்தால் எதொன்றையும் வென்று விடலாமே. மாணிக்கவாசக பெருமான் தில்லை அம்பலத்திலே ஆனந்த கூத்தாடி நாள்தோறும் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவடிகளை பற்றினார். அதை போற்றி பணிந்து, சுவாமி, உம்முடைய சந்நிதியிலே இப்படி ஒரு வாத பிரதிவாதம் நடக்க இருக்கிறது. இந்த விவாதத்திலே பௌத்தர்களோடு சரிசமமாய் உட்கார்ந்து பேசுவதிலே மனமில்லை. ஆயினும் வந்து கேட்பவர்களோ சமயத்தினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறியிருப்பதால் அவர்களுக்குள்ளே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்களை தடுத்து உம்மல் திருவருளால் திருவருளாலே பணிகொண்டு அவர்கள் மூலமாக இந்த சமய கருத்துக்களை போதிக்கலாமா என்ற திருவுள்ளத்தோடு இதை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார். கேட்ட நடராஜ பெருமானும் அவருடைய பெருங்கருணையினாலே அதுகாரும் வாய்ப்பேச முடியாமல் இருந்த அந்த சிறு பிள்ளையை பேசும்படியாய் பணித்தார் என்று பார்க்கிறோம். பேசும்படியாக செய்தது ஒரு அற்புதம் என்றால், அவளை கொண்டே சைவ சித்தாந்த கருத்துக்களெல்லாம் கூட தெளிவுறும்படியாய் சமய ஞானத்தையும் அந்த நொடிப்பொழுதே வழங்கி அருளினார் பெருமான் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு அற்புதம் இதற்கு முன்பாக வரலாற்று காலங்களிலே நடந்ததாக நாம் அறிய முடியவில்லை. வாய்பேச முடியாதவர்கள் பாடி பரவியதெல்லாம் உண்டு. ஆனால் இங்கேயோ எதிர்தரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சமயத்தைச் சேர்ந்த பெண், அவளும் சிறு பெண், அவளுடைய சமயத்தை பற்றியே அவளுக்கு என்ன தெளிவு இருக்குமோ தெரியாது. அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய சமயமாக அவர்கள் கருதும் சைவ சமயத்தினுடைய கோட்பாடுகள், அதை ஆழ்ந்து அறிய வேண்டும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு, அதிலும் வாய்பேச முடியாத பெண்ணை கொண்டு, அதிலும் மொழியறியாத பெண்ணை கொண்டு அந்த தரப்பை அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துச் சொல்லி சுட்டிக்காட்டி அவர்களை தடுத்து திருத்தி பணி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெருமானுடைய திருவருளாலே வாய்பேச முடியாத அந்த பெண் பேசத் தொடங்கினாள். தேனினும் இனிதாய் தமிழ் மொழியும் அறிந்தவாறு பேசத் தொடங்கினாள். அதிலும் சிறப்பாய் பரம்பொருளான சிவபெருமானுடைய சிறப்புகளை வாயார பாடும்படியான பெருமைகளையெல்லாம் பெற்றாள். வந்திருந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள், அரசன் உட்பட. இது என்ன விந்தை! நம்மோடு வந்த பெண், நாம் பார்த்த காலத்திலிருந்து வாய்பேச முடியாமல் இருந்த பெண், நம்முடைய சமயத்தை சேர்ந்தவள், அரசகுமாரி. யார் அவளுக்கு இந்த சமய பாடங்களை சொன்னது? எங்கிருந்து அவள் இந்த மொழியை கற்றாள்? எப்படி அவளால் இப்போது வாய்பேச முடிந்தது என்று அறியாது தவித்தார்கள். அரசன் மனமகிழ்ந்தானாம். அந்த நிலையிலும் கூட அவர்களுடைய ஆணவமானது, எதிரிலே இருந்த அந்த பௌத்த துறவிகளுடைய ஆணவமானது எப்படியாவது அந்த பெண்ணை கொண்டே சைவ சமயத்தினுடைய நிலையை மாறச் செய்ய வேண்டும் என்று பார்த்தார்கள். அதனால், ஐயா, நீங்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் வந்தது வாத பிரதிவாதத்திற்காக. வாருங்கள், சமய கோட்பாட்டை
அவரவர்கள் அளவிலே எடுத்துச் சொல்லுவோம், அதை கொண்டு யார் வென்றார்கள் என்பதை பார்த்து விடலாம் என்று இந்த அற்புதம் நிகழ்ந்த பிறகும் கூட அவர்கள் வாதத்திற்கு அழைத்தார்களாம். மாணிக்கவாசக பெருமானும் இதுவும் பெருமானுடைய திருவருள் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்ணை முன்னிறுத்தி கொண்டு எதிர்தட்டிலே வந்திருந்த அத்தனை பௌத்த துறவிகளும் அமர்ந்திருக்க அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சமயப் பொருத்தமாக இந்த பெண்ணும் விடை சொல்லத் தொடங்கினாள் என்று பார்க்கிறோம். மாணிக்கவாசகர் அவருடைய திருவாசகத்திலே 51 தலைப்புகளில் பாடல்கள் பாடுகிறார். அதிலே ஒன்று திருச்சாழல் என்று அழைக்கக்கூடிய பகுதி. திருச்சாழல் பகுதியை எடுத்து வாசித்து பார்த்தாலே அதில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இருக்கும் 4 வரிகளில் முதல் 2 வரிகள் கேள்வி கேட்பது போலே அமைந்திருக்கும். அடுத்த 2 வரிகள் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையாக சொல்லப்பட்டிருக்கும். இதை வாசிக்கும் போதே 2 பெண்கள் எதிரெதிரில் நின்று கொண்டிருக்க ஒருத்தி கேள்வி கேட்க அவள் கேட்ட கேள்விக்கு விடையாக எதிரிலே இருப்பவள் சொல்வதாக இந்த அமைப்பு தான் இதற்கான இலக்கணமே. சாழல் இலக்கணமே இதுதான். இப்படி இவர்களுடைய கேள்விக்கு பதிலுமாய் பதிலுக்கு கேள்வி என்று இப்படி மாறி மாறி செல்லக்கூடிய அந்த அமைப்பிலே ஒரு பதிகமே பாடி அருள்கிறார். அதில்தான் சிவபெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் உள்ளவாறு உணராத ஒருத்தி கேள்வி கேட்பது போல் அமைந்தும் அதற்கு தக்க பொருத்தமான சமயச்சார்புடைய விடையை மற்றொருத்தி சொல்லுவதுமாக அமைந்திருக்க பார்க்கிறோம். பெருமானுடைய திருவுருவம், அவர் தரித்திருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவர் புரிந்தருளிய திருவிளையாடல்கள், அவர் கொண்டருளிய அந்த கோலங்கள், திருவேடங்களின் சிறப்பு என்று புரியாதவது போலே ஒருத்தி கேள்விகள் கேட்க அதனுடைய தாத்பரியத்தை எதிரிலே இருப்பவள் சமயச்சான்றோடு சொல்லும் விதமாக அமைந்த அந்த பதிகம். இன்றும் கூட அது ஒரு அற்புத பதிகமாக கருதுவார்கள். சிறுவயதிலிருந்து வாய் பேச முடியாதவர்கள் அல்லது வரக்கூடிய சொற்கள் சற்று தாமதமாக வரும்படியே திக்கி பேசுபவர்களுக்கெல்லாம் திருச்சாழல் பதிகத்தை நாள்தோறும் இறைவன் முன்பாக மன அமைதியோடு கூட பொருந்தி வேண்டி பாடி வர இது போன்ற குறைகளெல்லாம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. அப்படி திருச்சாழல் பதிகம் இப்படி ஒரு வாதங்கள் நடந்தபோது வந்ததாகவும் கருத்து உண்டு. மாணிக்கவாசக பெருமான் இறைவன் திருவருளாலே எதிரில் நின்ற பௌத்தர்கள் அத்தனை பேரையும் அவர்களுள் ஒருத்தியாக இருந்த பெண்ணை கொண்டே வெல்லும்படியாகச் செய்து அவர்கள் தோல்வியை தழுவும்படியாக செய்தருளினார். இந்த நிலையில் வந்த அரசன் தன் மகளுக்கு நடந்த அந்த அற்புதத்தை பார்த்தும் இன்னும் சமய விவாதத்திலும் அவர்கள் தோற்றுப்போனதை பார்த்து தான் சார்ந்திருந்த பௌத்த சமயத்தை துறந்து சைவமாம் பெருஞ்சமயம் சார்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது. தில்லை அம்பலத்தானை நாடி வந்த அந்த அரசனும் அவனுடைய மகளும் நல்ல பெரும் பேறு பெற்றார்கள். அதுவும் மாணிக்கவாசக பெருமான் வழிநடத்த சமண சமயத்தை பௌத்த சமயம் முதலிய சிரமணங்களிலிருந்து மீண்டு அவர்கள் சைவமாம் பெருஞ்சமயம் சேர்ந்தார்கள் என்பது அவர்கள் அடைந்த பெரும் பேறு. அந்த நிலையில் வாதங்களின் மூலமாக சமய கருத்துக்கள் வலுப்பெறச் செய்யப்பெற்று அந்த குழப்பங்கள் தீர்ந்து அதில் தவறாக இருந்த ஒரு பாதையிலிருந்து மீண்டு மறுபடியும் நேர்வழிக்கு வந்த கதைகளுக்குள்ளேயும் அந்த பெண்ணை பேச வைத்து, அதுவும் தமிழ் பேச வைத்து அவளை கொண்டே அவர்களை தோல்வியடையும்படியாக செய்ததும் இது மற்றைய வரலாறுகளில் வேறெங்கும் பார்க்க முடியாத தனிச்சிறப்பான அற்புதமாகத்தான் தனித்து விளங்க பார்க்கிறோம். மாணிக்கவாசக பெருமானுடைய அவதாரத்தினுடைய அந்த செயல்களிலெல்லாம் நிறைவு பகுதி போல அமைந்திருக்கக்கூடியது இந்த வாத பிரதிவாதங்கள் செய்தருளிய அந்த லீலை. எல்லாம் திருவருட்சம்மதம் என்று சொல்லுவார்கள். அந்தபடிக்கு இதுவும் பெருமானுடைய திருவருளாலே விளைந்தது. வந்தவர்கள் தோல்வியடைந்தவர்கள் தோற்று போனார்கள். வந்தவர்களுக்குள்ளே ஆணவமில்லாது வந்த அரசன் பெருவாழ்வு பெற்றான் என்று பார்க்கிறோம். திருச்சாழல் பதிகத்தினுடைய சிறப்பையும் அதை கொண்டு மாணிக்கவாசகர் காலத்தில் அவள் நிகழ்த்தியருளிய அற்புதங்களையும் இன்றைய தினம் பார்த்தோம். நாளை மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.